அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். எரிசக்தி மையம் சார்பாக எனது அன்பு வணக்கத்தை செலுத்துகிறேன். என் குருவோட குரு 3000 ஒளி தேகி இருக்கிறார். அவர் என் குருநாதருக்கு கலைகளை கற்றுக் கொடுத்து அந்த கலைகளை நான் அவரிடம் கற்று குரு சக்தி மையம் எரிசக்தி மையம் என்று நிறுவி நடத்தி கொண்டிருக்கிறேன். 2005 முதல். கவனிங்க, கர்மா என்றால் என்ன, என்ன கர்மம் செஞ்சு என்ன பாவம் செஞ்சோன்னு மக்கள் சொன்னாங்கள்ல. இந்த கர்மா என்பது பிராரத்தம், சஞ்சீதம், ஆகாமியம். இது சென்ற ஜென்மத்தில் நாம் செய்த பாவ புண்ணியம், இப்போ செஞ்சிட்ருக்கிற பாவ புண்ணியம், ரீசன்ட் அம்மா அப்பாவோட பாவம் புண்ணியம், இவை அனைத்தும் மனிதனை மீண்டும் மீண்டும் பிறக்கவும் இறக்கவும் செய்கிறது. நல்ல கவனிங்க. அப்போ அந்த கர்மான என்ன அப்படின்னா, இப்போ கவனிங்க, ஒருத்தர் வண்டியில் போயிட்டுருக்கார் ஆச்சுங்களா. இன்னொருத்தர் வண்டியில் போயிட்டு இடிக்கிறார். இடித்து இவர் கால் உடைஞ்சிருது. அப்போ இந்த நாளில் இந்த நேரத்தில் இவர் இடித்து இறக்க வேண்டும் என்று ஏற்கனவே விதி, அதான் கர்மா ஆச்சுங்களா. இது மாதிரி ஒவ்வொரு செயலும் விதிக்கப்பட்டு தான் பிறந்திருக்கும். அந்த விதிக்கப்பட்ட பிறந்ததை வராமல் தடுக்க முடியும். நெகட்டிவ், பாசிட்டிவ்னா பரவாயில்லையே, நல்லது தான் சேர்த்துக்கலாமே. அப்போ கெடுதல் வரும் பொழுது நம்மளை ஜீரணிக்க முடியாது. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா கரூரில் 2 பேர் ஆற்றுல குளிக்க போகிறாங்க, 2 இறந்துட்டாங்க. அப்போ இவங்க இந்த நாள் இத்தனை மணிக்கு இந்த இடத்துல குளிக்க போகணும், அவங்க தண்ணியில் குளிக்கும்போது உயிர் போக வேண்டும், ஏற்கனவே விதிக்கப்படுதல், அதான் கர்மா. அப்படி நமக்கு பிறப்பு முதல் இறப்பு வரை நமக்கு எழுதப்பட்ட அந்த கர்மாவை, விதிக்கப்பட்ட கர்மா விதியை மாற்ற முடியுமா அப்படிங்கிறது முடியும் என்று எங்கேயும் எதிலையும் குறிப்பிட்டுள்ள பகவத்கீதையில் தமிழாக்கம் தத் விதேதினி என்ற தமிழாக்க புக்கில் 907, 908 புக்கில் போட்டிருக்காங்க. ஆதி பிரணவத்தை நாம் செய்வதால் பாவம் செய்த வகையில் பாவம் போய்தான். நம்ம என்ன பாவம் தெரிஞ்ச பாவம்லாம், பாவம் செய்த வகையில் செய்த பாவங்கள் போய்தான். இந்த ஆதி பிரணவத்தை சொல்ல 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 இதுவரை நீங்கள் எத்தனை ஜென்மமாக பிறந்தீங்களோ அத்தனை ஜென்ம குற்றங்கள் குறைகளை அழித்து இந்த உடம்பு மங்களகரமான டிஎன்ஏ டெஸ்ட்ராய். அப்போ உங்கள் டிஎன்ஏயை மாறாதையா, மாறாது, மனமும் குணமும் மாறாது. ஒவ்வொரு மனிதன் பூர்வ ஜென்மத்தோடைய என்ன வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஆச்சுங்களா. அப்போ அதில் தீவைகள் வரும் பொழுது நம்ம ஜீர்ணிக்க முடியாது. நம்ம வரக்கூடிய அத்தனை தீவைகளை அழித்து இந்த உடம்பு மங்களகரமாகக்கூடிய ஒன்று தான் ஆதி பிரணவத்தால் மட்டுமே முடியும். பகவத்கீதையில் 908, 907 போட்டிருக்காங்க. இந்த ஆதி பிரணம் சொல்ல சொல்ல இதுவரை நம்ம எத்தனை ஜென்மம் பிறந்தோமோ அத்தனை ஜென்ம குற்றங்கள் குறைகளை அழித்து இந்த உடம்பு மங்களகரம் சொல்கிறாங்க. இந்த ஆதி பிரணவம் என்பதை நம்முடைய எரிசக்தி மையத்தில் ஆதி பிரண வாசி வித்தையில் கற்றுத்தரப்படுகிறது. அதனால் உங்களுக்கு என்ன நெகட்டிவ் விதிக்கப்படுதோ அதை அழித்து மங்களகரம் மாற்ற முடியும். மேலும் இவங்களுக்கு எரிசக்தி மையம் 790 463 80 79 சகல சௌபாக்கியம் பெறுக.